பாடசாலை பிள்ளைகளுக்கான 13 நாட்கள் விடுமுறை முடிவடைந்து இன்று மீண்டும் பாடசாலை ஆரம்பமாகிறது. நாட்டில் டித்வா தாக்கத்திற்கு பிறகு மீண்டும் எழுவோம் என்ற நம்பிக்கையோடு பெற்றோர்களும் மீண்டும் வகுப்பறைக்கு சென்று நண்பர்களோடு படிக்கும் ஆசையுடன் பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு மத்தியில் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பாமல் பெற்றோரால் நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பவம் இன்று நாட்டில் பதிவாகியுள்ளது. நுவரெலியா வளப்பனை கல்வி வலயத்துக்குட்பட்ட பிரம்லி தமிழ் வித்தியாலயத்திற்கு செல்லும் 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை இவ்வாறு பாடசாலைக்கு அனுப்பாமல் பெற்றோர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். 2025 ஜனவரி 2ஆம் தேதி NBRO என்று அழைக்கப்படும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் பிரம்லி தமிழ் வித்தியாலயத்தில் இன்று முதல் மேலும் 5 நாட்களுக்கு கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என்று 2025 ஜனவரி 2ஆம் தேதி பாடசாலை அதிபருக்கு அறிவிக்கப்பட்டது. NBRO அறிக்கை கிடைத்தது ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னும் 2 நாட்களில் 5ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் பாடசாலை ஆரம்பிக்க வேண்டும். மாற்றிடமாக பிரம்லி தோட்ட தேயிலை தொழிற்சாலையில் தற்காலிகமாக 5 நாட்களுக்கு பாடசாலையை நடாத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பிரம்லி தோட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்கப்பட்டது அதிபரால். அதற்கு தோட்ட நிர்வாகம், எங்கள் தோட்ட கம்பெனியிடம் முறையான அனுமதி பெற வேண்டும், அதனால் திங்கட்கிழமை 5ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் தான் சொல்ல முடியும் என தெரிவித்துள்ளது. எனவே பிள்ளைகளுக்கான கற்றல் நடவடிக்கைகளை இன்றைய தினம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வலய கல்வி பணிப்பாளரின் வழிகாட்டுதலுக்கு அமைய பாடசாலை வளாகத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐஃபரஸ்ட் எனும் இடத்தில் உள்ள ஓர் தனியார் கல்வியகத்திற்கு சொந்தமான கட்டிடத்தில் பாடசாலையை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவை சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு 4ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதிகமான பெற்றோர்கள், குறிப்பாக லோய்ஸ்டன் தோட்டத்தில் இருந்து பாடசாலைக்கு வருகை தரும் பிள்ளைகளின் பெற்றோர்களால் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. லோய்ஸ்டன் தோட்டத்தில் இருந்து ஐஃபரஸ்டுக்கு பிள்ளைகளை அனுப்ப போதிய வசதி இல்லை என்றும், மிக முக்கியமாக போக்குவரத்து வசதி இல்லை என்றும், மிக கடுமையான குளிருக்கு மத்தியில் 5 கிலோமீட்டர் நடந்து செல்ல முடியாது என்றும், இன்னும் மழை பெய்து கொண்டிருப்பதால் பாதையில் இருபுறமும் மண் சரிவு அபாயம் எச்சரிக்கை இருப்பதை சுட்டிக்காட்டி 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றோர்கள் இன்று பாடசாலைக்கு அனுப்பவில்லை. பிரம்லி தமிழ் வித்தியாலயத்தில் மொத்தம் 90 பிள்ளைகள் கல்வி கற்கின்றனர். பிரம்லி தோட்ட நிர்வாகம் தற்காலிகமாக 5 நாட்கள் பாடசாலையை நடாத்த அனுமதி தருமா? அனுமதி கிடைக்கவில்லை என்றால் ஐஃபோரஸ் தனியார் கல்வியகத்திற்கு சொந்தமான கட்டிடத்தில் பாடசாலை நடைபெற்றால் 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகளின் பெற்றோரின் முடிவு என்னவாக இருக்கும்? மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகள் என்னவாகும்? ஆயுள் மீடியா அவதானத்துடன்.